ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் புளிச்சக்கீரை எப்படி கடையலாங்கிறதா பார்க்க போகிறோம். இந்த புளிச்சக்கீரை டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காயெல்லாம் போடாமல் வெறும் புளிச்சக்கீரையை மட்டும் வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மண் சட்டி எடுத்து ஒரு டம்ளர், பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. அது நல்லா கொதித்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கிற புளிச்சக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கட்டு மட்டும் புளிச்சக்கீரை ஆட் பண்ணியிருக்கேங்க. இது 10 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். புளிச்சக்கீரையெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து கீரையோட நிறம்லாம் மாறிடுச்சு, நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கீரை வெந்து வரத்துக்குள்ளே நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எவ்வளோ வேணாலும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் தக்காளி நான் 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 வரமிளகா கிள்ளி வச்சுக்கோங்க. கீரை பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது வெந்தயம் கொஞ்சமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வெந்தயப்பொடி ஆட் பண்ணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுட்டு நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ் வரையிலும் நம்ம வறுக்கணும். இப்போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீரை வெந்த பதம் போதும், கரெக்டாக இருக்கும். நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குன்னா இதுவே போதுங்க. சப்போஸ் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்ததுன்னா கீரையோட தண்ணியை எடுத்து வச்சிடலாம். நான் ஊற்றின தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தது, அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். கடையிற அளவுக்கு மட்டும் தண்ணி கீரையில் இருந்தால் போதும், அதிகமாக தண்ணி வேணாங்க. இப்போது இந்த தண்ணி பதம் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கீரையை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது பேன் வச்சுக்கலாங்க. இந்த பேனில் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கி நம்ம அதையும் போட்டு கடைய போகிறோம். இந்த புளிச்சக்கீரைக்கு நான் முழுக்க நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணதுக்கப்புறம் பூண்டு பற்கள் ஒரு 6-7 தோல் உளிச்சிட்டு நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பூண்டு ஓரளவுக்கு வறுபட்டதும் அடுத்ததாக நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற வரமிளகானாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போது தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போது சிம்மில் வச்சுட்டு நாம் இப்போது கீரையை கல்லுப்பு போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், தண்ணி நிறையா இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும். இப்போது கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த வெங்காயம் தக்காளி கூட நம்ம மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டுக்கக்கூடிய வரமிளகாயோட காரம் இந்த கீரைக்கு பத்தாது. இந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வறுத்த வெந்தயத்தை பாருங்கள், இந்த மாதிரி இடிகளிலே பொடி பண்ணிக்கலாம். நல்லா ஓரளவுக்கு நல்லா பொடியாயிடுச்சு. இப்போது இந்த இடித்த வெந்தயத்தூள்லேருந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நிறையா வேண்டாம், கொஞ்சமாக இருந்தால் போதும். அவ்வளோதான். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், கீரை நல்லா மசிகிற அளவுக்கு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம ஏன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம்னா வரமிளகாயோட காரம் பத்தாது. இந்த புளிச்சக்கீரையில் நிறையா புளிப்புத்தன்மை இருக்குங்க. நம்ம காரம் அந்தளவுக்கு சேர்த்தனோம்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளியிலும் புளிப்பு இருக்கும். அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியும் இந்த கீரை கூடவே போட்டுட்டு லைட்டாக மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். மற்றலேயே மசிச்சுக்கலாங்க. மீதி இருக்கிற வெந்தயப்பொடியை ஸ்டோர் பண்ணிக்கோங்க, வேறு குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மத்திலே நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த கீரையை 1 நிமிஷத்துக்கு அனலில் வைங்க. கீரையில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் ட்ரை ஆகுங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி வைக்க போகிறோம். கீரையும் கெட்டு போகாது. உப்பு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கீரை நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குங்க. இப்போது நம்ம மறுபடியும் ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். என்னடா இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறனேன்னு நினைக்காதீங்க. அப்போ தான் இந்த கீரையோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 நாள் ஆனாலும் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாதுங்க. எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதை நம்ம கீரையில் கொட்டிடலாம். இந்த மாதிரி புளிச்சக்கீரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.